மிதுன ராசி, மிதுன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். மிதுனம் அப்படின்னு சொல்லும் போதே புதனுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. அவருடைய ராசி என் 2 இருந்தாலுமே மிதுனம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். யதார்த்த மனப்பான்மை அதிகமுடையக்கூடிய ராசி. எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம எல்லாருக்கும் உதவக்கூடிய ராசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுனம் தான். மற்றவர்களுக்காக நிறைய வேலை செய்யக்கூடிய ராசி. இது எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டா கடைசி வரையும் தனக்கு என்ன தெரிஞ்சது ஒளிவு மறை இல்லாமல் கற்றுக் கொடுக்கக்கூடிய ராசி. பல பேர் இவங்களை முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ராசி. இவன் எப்படி இவ்வளோ நல்லா வந்துட்டான், இவளை எப்படி திடீர்னு இப்படி முன்னேறிட்டான் அப்படின்னு உழைப்பு அதை ஒன்று மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். நகைச்சுவையாக பேர்க்கக்கூடிய ராசி, நகைச்சுவையாக பார்க்கக்கூடிய ராசி, எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ராசி. இன்னைக்கு 10 வார்த்தை பேசுனா அதில் 2 வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ராசி. ஷுவராக சொல்லலாம். இது எப்படி நடக்குதுன்னே தெரியல. ஆனால் எனக்கு என்னோட மனசில் இப்போ இரட்டைத்தன்மை ஓடிட்டு இருக்கு. பொதுவாகவே இது இரட்டைப்படை ராசி தான். ஆனால் இத்தனை நாளாக இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு புலப்படவே இல்லை. இன்னைக்கு யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியல. இன்னைக்கு எல்லாரையுமே புதுசு புதுசாக பார்க்குற மாதிரி, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி, இவங்கெல்லாம் இந்த கேரக்டர்ல இருக்கிறாங்களா அப்படின்னு ஜட்ஜ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் தெரிஞ்சும் இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. நல்லா பழகுபடுத்த நபர்கள், பழகிய நபர்களே இன்னைக்கு உங்களைய யாரு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு மிதுன ராசியை பொறுத்தவரையும் ரைட்டா இருக்கும். நீங்க யதார்த்தமா பழகக்கூடாது, உங்களை கிரிமினல், உங்களை ஈகோ பிடிச்சவன் அப்படின்னு பல பேர் சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. கௌரவத்தோட உச்சத்துல இருந்த நீங்க இன்னைக்கு பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், அது நிதர்சனமான உண்மை. 1000 கேள்விகள் என்னுடைய மனசுல இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட தான் பதில் இருக்குன்னு தெரியும். இருந்தாலுமே அதுக்கு நான் என்ன பண்றது, எது பண்ணுனா இது சரியா ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரியல அப்படின்னு புலம்பாத மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னமே இல்லைங்க. இன்னைக்கெல்லாம் தொழில் ஸ்தானம், தொழிலில் கருமையாக போட்டி போட்டிருக்கக்கூடிய ராசி. தொழிலில் கடும் பிரச்சனைகள் யாருக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மிதுனம் தான். ஏன்னா பொருளாதாரம் குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி மூவிங் பிளானட்டா இருக்கிறதுனால தினசரி ஏர்ன் பண்றது கூட என்னால் தக்க வைக்கிறதுக்கு நான் கடுமையாக போராடுறேன். திறமை இருக்கு, முன்னுக்கு வர முடியல. பெரிய அளவுக்கு குருனால பாதிப்படைஞ்சவங்களும் இவங்க தான். நிதர்சனமான உண்மை. நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், அவங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம், அவங்களோட லக்னம் பார்த்தீங்கன்னா வேறொரு லக்னம். நம்ம கிளியரா இண்டிகேட் பண்ணிச்சு. அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி எதுவுமே நெகட்டிவாவே காமிக்கவே இல்லை. ஆனாலும் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகத்துல அந்த அன்னைக்கு காமிக்கக்கூடியது ஏகப்பட்ட நெகட்டிவா இருக்கு. ஆனா தசா புத்தி பாசிட்டிவா இருக்கு. இப்போ தசா புத்தி பாசிட்டிவா இருக்குதுன்னு சொல்றதா, இல்லை இன்னைக்கு நீங்க டஃப்பான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கீங்கன்னு சொல்றதா அப்படின்ட்டு பிரசன்னம் போட்டோம். பிரசன்னத்திலேயே என்ன சொல்லுது, நெகட்டிவா இண்டிகேட் பண்ணுது. அப்போ தசையும் நல்லா இருக்கு, புத்தியும் நல்லா இருக்கு, எல்லாம் இருந்து இவங்க ஏன் சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிரசன்னத்தை நம்ம போட்டு பார்த்தோம். கடைசியில நம்ம கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சொன்னோம், நீங்க இந்த விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இதனால கடுமையான மன உளைச்சல் இருந்திருக்கீங்க. இந்த 2016 to 2018 பிசினஸ்ல பெரிய ரீதியான அவமானங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட அதுல இருந்து நீங்க இன்னும் மீண்டு வெளியே வராம இருக்கீங்க. அந்த பெரிய பொருளாதார பாதிப்புனால தலைமறைவு வாழ்க்கை கூட நீங்க வாழ்ந்திருப்பீங்க. நிதர்சனமான இதுதாங்க உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு உங்களுக்கு தசாபுத்தி நடக்குது, நல்லா இருக்கீங்க, ஓரளவுக்கு சுமாரா இருக்கீங்க. ஆனால் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்னுமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னோம். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல நான் ஒரு பிசினஸ் பண்ணணும், இந்த பிசினஸ்னால நான் மாட்டிக்கிட்டேன், அது யாரோ ஒருத்தர் பண்ணின தப்புல நான் போய் மாட்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் இவ்வளவு கோர்ட்டு இவ்வளவு கேஸ்ன்னு பார்த்துட்டு நான் வெளியே வந்திருக்கேன் மேடம். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது, ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் காமிக்குது. இன்னைக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கு குறையில்லை. ஆனால் என்னுடைய மனைவி இதனால வெளியே போயிட்டாங்க, திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிட்டாங்க. என்னுடைய குழந்தைங்க என்னை விட்டுட்டு வெளியே போயிடுச்சு, அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாருமே என்னை விட்டு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு வருமானம் வருது, நான் சாப்பிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபியூச்சர் என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன. கிட்டத்தட்ட அவருக்கு 52 வயதாச்சு. அப்போ நம்ம என்னதான் மிதுன ராசிக்கு பொறுத்தவரை நல்லதா போயிட்டு இருக்கு, நல்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ஒருத்தருடைய பிறந்த கால ஜாதகம் தான் இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன்ல அவர் இருக்காரு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, அடுத்தது நடக்கக்கூடியது எப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அப்போ ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு கோச்சார பலன்களுமே 20 to 30% மட்டுமே தான் பொருந்தும்.
எதெல்லாம் நம்ம பண்ணலாம், எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, எந்தெந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவ், எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த காலத்துல ரொம்ப நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, தெளிவா இருக்கணும். இதுக்கெல்லாமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்லும் கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் கேட்கும்போது குழந்தைய பத்தி கேட்கிறாரு. குழந்தை ஸ்தானாதிபதி ரொம்பவே பாத்தீங்கன்னா ஒஸ்டா இருக்குது. அங்க இதுக்கு மேல பாதிப்படையுமா அப்படிங்கிற அளவுக்கு 5ஆம் இடம் அவ்வளோ பயங்கரமா ஸ்ட்ராங்கா வீக்கா இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்க பேசினாலுமே உங்களுடைய பையனா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்க மாட்டாங்கன்னு தெளிவா சொன்னோம். ஆமாங்க மேடம், நான் ஃபோன் பண்றேன், எடுத்து கூட பதில் சொல்றது இல்ல. கிட்டத்தட்ட அவங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்க, நான் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கேன். இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு பாருங்க அவருக்கு தசையின் புத்தி நல்லா இருக்கு. ஆனா பிரச்சனை நடந்த காலம் என்ன? அது பழைய காலம். அப்ப இன்னுமே அதை அவர் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னுமே அதை சார்ந்து டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா கோர்ட்டு சார்ந்து போறாரு. அந்த பிசினஸ் பிரச்சனையினால இன்னும் அவர் வேற எந்த பிசினஸும் பண்ணாம இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிறந்த கால ஜாதகம் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. எந்த ஒரு விஷயமுமே பிறந்த காலம் ஜாதகம் இல்லாம பதில் சொல்லாது. ஸோ இந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் இன்னுமே போயிட்டு இருக்கு. இந்த ராசியோட குணநலன்கள் என்ன, அந்த குணத்தினாலேயே நிறைய இவங்களுக்கு எதிரிகள் வந்திருக்குன்னு தைரியமா சொல்லலாம். எல்லா சுச்சுவேஷனும் ஈஸியா கடந்திருப்பீங்க. இரட்டைத்தன்மை அதிகமா இருந்தாலுமே ஒரு ஒர்க்கை செஞ்சா அதை உருப்படியா செய்யறது மிதுனம் தாங்க. அது எந்த வேலையா இருக்கட்டுங்க. டீ குடிச்சிட்டு சாப்பிடாம வேலையே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஓடக்கூடிய ஜாதகம் மிதுனம் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாழ்க்கையில முக்கியமா எதுவுமே இல்லாம ஜீரோல இருந்து வந்த மிதுனத்துக்கு இன்னைக்கு இந்த எல்லாமே கஷ்டமான காலமா தான் இருக்கு. இதுவுமே இன்னைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜென்ம குரு காலமா இருக்கு. இப்ப பணத்துக்குனால போராட்டம், உதவி இல்லாம பிறந்திருக்கீங்க, இன்னைக்கு வளர்ந்துருக்கீங்க, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உதவி செஞ்சாங்களா இன்னைக்கு நீங்க யாருன்னு கேட்கறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு யோகத்தை குறிக்கக்கூடிய குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் இந்த ராசியை பொறுத்தவரை 3ஆம் அதிபதியாக ஒரே கிரகம் வர்றது ரொம்பவே அதிர்ஷ்டம். இந்த 3, 6, 8ஓட காம்பினேஷன் எந்த ஒரு ஜாதகத்துக்கும் வரக்கூடாதுங்க. ஆனால் இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்த அதிபதி ஒருத்தர தான் வருவார், சூரியன். இந்த மேஷத்தை பொறுத்தவரை 3, 6 பார்த்தீங்கன்னா புதன் வந்துருவார். அதே போல நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக நிறைய பிளானட். இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு பாருங்க 3, 10ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருக்காரு. அதனால தனித்து இருக்கக்கூடிய 3ஆம் அதிபதி ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. இந்த குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் இழந்ததை ஃபர்ஸ்ட் மீட் எடுத்து தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலமா இருக்கும். எனக்கு ரொம்பவே கௌரவ குறைச்சல், மதிப்பு குறைச்சல், கௌரவ குறைச்சல் நிறைய ஏற்பட்டுட்டு இருக்கு. எனக்கு ஏன் தெரியாம எதுக்கு இந்த மாதிரி வாழ்றோங்கிற போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும். பணத்தை மிச்சம் பண்ண முடியல, என்னால இவங்க கிட்ட கொடுத்துருக்க பணத்தை வாங்க முடியல. அவன் என்னமோ பணம் வாங்கினவன் மாதிரி பார்த்தீங்கன்னா காரில் வரதும், நான் பணம் வாங்கிட்ட மாதிரி வண்டியில் போய் அவனை இது பண்ணுறதும், ஒரு வாட்டியும் கேட்டு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதெல்லாம் இனி மாறுமா? தொழில் நல்லா நடக்குது, ஆனால் என்னால் தான் பணத்தை மிச்சம் பண்ண முடியல. அந்த தொழில் சார்ந்த பெரிய ஏற்றங்கள் இறக்கங்கள் வராமல் இருக்குமா? என்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கு குழந்தை பேர் கிடைக்குமா? அந்த மாதிரி குழந்தை பேர் சார்பான சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே இந்த குரு சூரியன்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதனால குழந்தை செல்வத்துக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிதுனம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. கலைத்துறை அப்படின்னா அது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம் தாங்க. அந்த கலைத்துறையில ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம், பெயர் புகழ் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம், அதே போல அரசியல் அரசாங்கம் எல்லாத்துக்குமே குரு சூரியனுடைய காம்பினேஷன் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராஜ கிரகங்கள் கூடிய சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய், இவங்க எல்லாருமே மிதுன ராசியை பொறுத்தவரையும் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. அதுவுமே இந்த ராசியை பொறுத்தவரையும் 10ல செவ்வாய் திக்பலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே ஒரு யோகம் அப்படிங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. அதனால விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும், அரசியல் சார்ந்து ஊதிய உயர்வு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கும், கணவன் மனைவி பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 10 வருஷமா குடும்பம் நடத்திட்டோம், இன்னுமே என்னை அவங்க புரிஞ்சுக்காம இந்த இந்த டிரான்சிட் காலத்திலே பிரச்சனை வந்தவங்க ஏராளமான பேர். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து ஜாதகங்களுக்குமே இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையும் இந்த சனி தசை சனி புத்தி நடக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இத்தனை நாள் இருந்தாங்க, திடீர்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய பேர்கிட்ட வருது. அதுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு சொல்யூஷனாக ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் ப்ரேயர்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ராசியை பொறுத்தவரையும் குரு அப்படிங்கிற கிரகமும் சூரியன் அப்படிங்கிற கிரகமும் ஒரு யோகாதிபதி தான். பாதகாதிபதினு சொல்றதை விட ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அந்த பாதகாதிபதி என்ன நறுக்குன்னு ஒரு கிள்ளி வச்சு ஒரு நல்லதை பண்ணுவார். அப்போ அந்த கிள்றது வலிக்குதா அப்படின்னா எஸ், நிச்சயமாக வலிக்கும்.
அதனால பெரிய நன்மைகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா. மிதுனத்தை பொறுத்தவரையும் குரு நல்லா இருந்ததா கணவன் மனைவி உறவு சிறக்கும், குரு நல்லா இருந்ததா தொழில் நல்லா நடக்கும். அப்ப அந்த குருங்கிற கிரகத்தையும் அந்த சனீஸ்வர பகவானையும் எங்க இருந்தாலும் நீங்க இருந்த இடத்துல இருந்து வழிபட்டுக்கோங்க. நிச்சயமா அவருடைய அனுகிரகம் இந்த ராசியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இன்னுமே நிறைய பலன்கள் இருக்கு. இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு 100% சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.